Hello, வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன்ட் ஜோன் A to Z where you can learn. After a long gap, we are going to conduct the next session. அடுத்தடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனாலையும் சில இம்பார்ட்டண்ட்டான வேலை என் சைடு இருந்ததுனால இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் அ லாங் கேப் இன்றைக்கி தான் நம்மளால் கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியுது. ஸோ சாரி ஃபார் த லேட் கிளாஸஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக என்னால் கிளாஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் ஸ்டார்ட் பண்ண போகிற சப்ஜெக்ட் வந்து என்டமாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்டமாலஜியில் ஃப்ரம் த இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்து பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதனுடைய இன்டர்னல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கடைசியாக டிசீஸ் பார்ப்போம். ஸோ செஷனுக்குள்ளே போய்டும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ என்டமாலஜி பேசிக்கான விஷயங்கள் என்டமாலஜியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்டமாலஜி அப்படின்ற டெர்மினாலஜி எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியணும். லாஜியில் முடிஞ்சாலே நம்ம மோஸ்ட்லி என்னன்னு சொல்லியிருக்கோம், க்ரீக் வேர்டாக தான் இருக்கும். லாஜியில் முடிஞ்சாலே அது க்ரீக் வேர்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் என்டமோன்? என்டமோ அப்படின்னா இன்செக்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்செக்ட், என்டமோன்னாலே இன்செக்ட். லாஜினா என்னது? ஸ்டடி. லாஜினா ஸ்டடி. அப்போது இன்செக்டை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்டமாலஜி. ஸோ இந்த இன்செக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது லாட்டின் வேர்டு. ஓகேவா? என்டமாலஜின்றது க்ரீக் வேர்டு, இன்செக்ட் அப்படின்றது லாட்டின் வேர்டு. இன்செக்ட், செக்ட் அப்படின்னாலே பிரிவு அப்படின்னு அர்த்தம். செக்ட் அப்படின்னாலே என்னது? பிரிவு அப்படின்னு அர்த்தம். அதுதான் கட் இன்டூ செக்டம். இன்செக்டம் மீன்ஸ் கட் இன்டூ, லாட்டின் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்டமாலஜின்றது க்ரீக் வேர்டு, இன்செக்ட்ன்றது லாட்டின் வேர்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் போயிடுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், இதுதான் பேசிக் ஹையரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு கிங்டம், ஒரு 5 கிங்டம் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 கிங்டம், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 5 கிங்டம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ கிங்டத்துக்கு கீழே பைலம் வரும், பைலத்துக்கு உள்ள கிளாஸஸ், கிளாஸுக்குள்ள ஃபேமிலி, ஃபேமிலிக்குள்ள ஜீனஸ், ஜீனஸ்க்குள்ள ஸ்பீசிஸ். இதுதான் வந்து ஹையரார்கி. நாம் பார்க்க போகிற கிங்டம் என்னவாக இருக்கும்? அனிமேலியா, அனிமேலியா. ஏன்னா நாம் பார்க்க போகிறது இன்செக்ட்ஸை பற்றி. இன்செக்ட் வந்து அனிமேலியான்னு சொல்லக்கூடிய கிங்டம் கீழே வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். நாம் பார்க்க போகிற கிங்டம் வந்து அனிமேலியா. இன்செக்டோடைய கிங்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அனிமேலியான்னு சொல்லிடணும். ஸோ அனிமேலியாவுக்கு கீழே ஒரு 31 பைலம். இந்த நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே பைலத்தை குறிக்குது. ஸோ அனிமேலியா 5 கிங்டம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 5 கிங்டம் எது? அனிமேலியா, பிளான்டே, ஃபங்கை, புரோட்டிஸ்டா, மோனிரா. இதையே தான் நான் வந்து ஜெனட்டிக்ஸ்லேயும் எடுத்திருப்பேன். ஜெனட்டிக்ஸ்லேயும் என்ன பண்ணியிருப்பேன், இந்த கிங்டமோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காரவங்க பாருங்கள். ஸோ அனிமேலியா, பிளான்டே, ஃபங்கை, புரோட்டிஸ்டா, மோனிரா. இதில் அனிமேலியாவுக்கு கீழே 31 பைலம் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டானது எது அப்படின்றத நாம் பார்த்துருவோம் அடுத்ததில். பிளான்டேயில் ஒரு 14, ஃபங்கையில் 8 இருக்குது, புரோட்டிஸ்டாவில் மோர் தென் 50, மொனிராவில் மோர் தென் 20. அப்போ மொனிராவுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா பாக்டீரியா வரும், புரோட்டிஸ்டாவுக்கு கீழே புரோட்டிஸ் வரும், ஃபங்கை கீழே ஃபங்கை. ஓகேவா? ஸோ 5 கிங்டம் இருக்குது. ஸோ 31 பைலம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஒரு பைலம் தான் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடான்னு சொல்லக்கூடிய பைலம். இந்த ஆர்த்ரோபோடான்ற பைலத்துக்கு கீழே தான் இன்செக்ட்ஸ் வரும், எக்ஸோபோடான்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸோபோடான்ற கிளாஸுக்குள்ளே இந்த இன்செக்ட்ஸ் வரும். ஸோ பைலம் 31. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில பைலம்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணுறவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பைலம்ஸ். இந்த பைலம் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்து எந்த பைலத்துக்கு கீழே வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் கார்டேட்டா. ஆல்ரெடி ஃபிஷரிஸில் நடத்திருக்கேன். கார்டேட்டா அப்படின்னா ஃபிஷ்ஷஸ். எக்ஸாம்பிள் கார்டேட்டா எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், வெர்டிபிரேட்ஸ், tunicates, lancelets. Human being also comes under chordata. Human beings எல்லாமே
கார்டேட்டாவுக்கு தான் வருவாங்க. கார்டேட்டா அப்படின்னாலே முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு உள்ளவை. ஒன் செகண்ட், முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு சொல்லணும். மற்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. போரிஃபெரா ஸ்பாஞ்சஸ், நிடாரியா கோரல்ஸ், ஜெல்லிஃபிஷ், சி அனிமோன்ஸ், பிளாட்டி ஹெல்மின்தஸ் ஃப்ளாட்வார்ம்ஸ், பிளாட்டு ஃப்ளாட்டு, நெமட்டோடா ரவுண்ட் வார்ம்ஸ். நெமட்டோடா அப்படின்றது ஒரு பைலம், அனிலிடா அப்படின்றது ஒரு பைலம், செக்மெண்டட் வார்ம்ஸ். மொலுஸ்கா கிளாம்ஸ், ஸ்னெயில்ஸ், ஸ்னெயில்ஸை மொலுஸ்குன்னு சொல்லுவாங்க. ஸ்குவிட்டு, ஆக்டோபஸ்ஸு இதெல்லாம் மொலுஸ்கா கீழே வரும். ஆர்த்ரோபோடா கீழே தான் பார்த்தீங்கன்னா இன்செக்டு, ஸ்பைடரு, கிராபு, லோப்ஸ்டரு இதெல்லாம் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்செக்டு ஸ்பைடர்லாம் வெவ்வேறு கிளாஸஸ் கீழே வருது. ஆர்த்ரோபோடா கீழே வரக்கூடிய கிளாஸஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ எக்னோடெர்மேட்டா ஸ்டார்ஃபிஷ், ஷீ அர்ச்சின்ஸ், சி குக்கும்பர்ஸ் எல்லாமே வந்து எக்னோடெர்மேட்டாவுக்கு கீழே வரக்கூடிய பைலம்ஸ். இதெல்லாம் வந்து பைலம்ஸ், இம்பார்ட்டண்ட்டான பைலம்ஸ். ஸோ கிளாஸஸ் பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 7 கிளாஸஸ் இருக்குது. எக்ஸாபோடா தான் நாம் பார்க்க போகிறது. எக்ஸாபோடா கீழே தான் இன்செக்ட் இருக்கும். ஸோ 7 இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் இருக்குது. அது என்னென்னா ஒனிகோபோரா. நாம் என்ன பார்த்தோம், பைலம், ஆர்த்ரோபோடா, பரைலம், ஆர்த்ரோபோடா கீழே 7 கிளாஸஸ் இருக்குது. அந்த 7 கிளாஸஸ் வந்து இதுதான்: ஒனிகோபோரா, கிரஸ்டேஷியே, அராக்கினிடா, கைலோபோடா, டிப்ளோபோடா, ட்ரைலோபிட்டா, எக்ஸோபோடா. ஒனிகோபோரா எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. இது பெரிபிட்டஸ். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பெரிபிட்டஸ், ஓகேவா, பெரிபிட்டஸ் இந்த இது மாதிரி இருக்கும், மரவட்டை மாதிரி இருக்கும் பெரிபிட்டஸ். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஸோ கிளா பியரிங், ஒனிகோபோரா வந்து கிளாவோடு இருக்கும். கிளா அப்படின்னா கால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பற்று, அதை வச்சு கிளைம் பண்ண முடியும். கிளா பியரிங். கிரஸ்டேஷியே, கிரஸ்ட்டு அதாவது மேலே ஓடு இருக்கக்கூடிய அனைத்துமே கிரஸ்டேஷியா கீழே வரும். ப்ரானு, கிராபு, வுட்டு லவ்ஸு இதெல்லாம் கிரஸ்டேஷியா கீழே வரும். அராக்கினிடா அப்படின்னாலே ஸ்பைடர். அராக்கினிடாவை பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன், ஸ்பைடர். ஸ்கார்பியன்னா தேளுன்னு சொல்லுவோம்ல, தேள் வந்து ஸ்கார்பியன் கீழே வரும். ஸ்பைடரு, டிக்கு, பேன் இருக்கு இல்லையா, அது, மைட்டு, கரையான் இதெல்லாம் அராக்கினிடா கீழே வரும். கைலோபோடா, கைலோ அப்படின்னா லிப் அப்படின்னு அர்த்தம். போடானா அப்பண்டேஜஸ், போடானா லெக்குன்னு கூட சொல்லலாம். அப்பண்டேஜஸ் சென்டிபெட்ஸ். அடுத்தது டிப்ளோபோடா. டிப்ளோனா 2, போடானா அப்பண்டேஜஸ், மில்லிபெட். ஓகேவா, மில்லிபெட். ட்ரைலோபிட்டா இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. ஓகேவா, ட்ரைலோபிட்டாவில் இருக்கக்கூடிய கிளாஸில் ட்ரைலோபிட்டான்ற கிளாஸு இப்போதைக்கு இல்லை. எக்ஸோபோடா தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது. ஏன்னா இன்செக்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா எக்ஸோபோடா கீழே தான் படிக்க போகிறோம். 6 ஹெக்ஸானா 6, போடா மீன்ஸ் லெக்ஸு. ஸோ இன்செக்டா இன்டர்னல் செக்ஷன் கட்டு. எக்ஸாம்பிள் இன்செக்ட். ஆல் த இன்செக்ட்ஸ் கம்மிங் அண்டர் எக்ஸோபோடா கிளாஸ். அடுத்தது ஆர்டர்ஸ். கிளாஸுக்கு கீழே ஆர்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இன்செக்டா எக்ஸோபோடாவுக்கு கீழே 29 ஆர்டர்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். 29 ஆர்டர்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு ஏடி இம்ஸ்ன்றவர் ஒரு 29 ஆர்டர்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அதில் புரியுதுன்னு நினைக்கிறேன். கிங்டமு, பைலமு, கிளாஸு, ஆர்டரு, ஆர்டருக்கு அடுத்தது ஃபேமிலி, ஜீனஸு, ஸ்பீசிஸு. கிங்டம் 5 இருக்குது. நம்ம அதில் அனிமேலியா பார்த்தோம். சரியா, எழுதி வச்சுக்கிறோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பைலம் பார்த்தோம், ஆர்த்ரோபோடா. கிளாஸ் பார்த்தோம், எக்ஸோபோடா. ஆர்டர்ஸு ஃபேமிலி, ஜீனஸு, ஸ்பீசிஸு. ஓகேவா, இதுதான் இன்செக்டினுடைய ஹையரார்கி. இன்செக்டினுடைய ஹையரார்கி, கிளாசிஃபிகேஷன் எல்லாமே. ஸோ இந்த ஆர்டர்ஸை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஏடெரிகோட்டா, இன்னொன்று
டெரிகோட்டா. ஆர்டர்ஸ் என்ன பிரிக்கிறேன், 2ஆக பிரிக்கிறேன். ஏ டெரிகோட்டா அண்டு டெரிகோட்டா. ஏ டெரிகோட்டா எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். டெரிகோட்டா 25. டோட்டல் எத்தனை 29 அப்படின்னு ஏடி ஐம்ஸ் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் எழுதி வச்சுக்கோங்க. டெரி அப்படின்னாலே விங்கு அப்படின்னு அர்த்தம். டெரினா என்னது, விங்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஏ டெரிகோட்டா அப்படின்னா என்னது, ஏ அப்படின்னாலே என்னது, எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏ ஓகேவா. ஸோ ஏ டெரிகோட்டா அப்படின்னா விங்கு இல்லாதது, எந்த ஒரு இறக்கையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பூச்சிகள். ஸோ ஏ டெரிகோட்டாவில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தா ஏ மெட்டபோலஸ். மெட்டபோலஸ்னால் மெட்டமார்ஃபசிஸ் நடக்காது. மெட்டமார்ஃபசிஸ்னால் என்னது, உருமாற்றம். உருமாற்றம். அப்போது நம்ம குழந்தைங்களில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம். வயசாக ஆக நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய முக உருவமைப்பு மாறுபடும் இல்லையா. அது வந்து மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டபோலான்னு சொல்லுவாங்க. ஏ மெட்டபோலா அப்படின்னா பிறக்கிறதுலேருந்து இறக்கும் வரை ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா. அந்த சில பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பிறக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இறக்குற வரைக்கும் இருக்கும். எந்த ஒரு ஃபேஷியல் சேஞ்சும் இருக்காது. அதோடைய உருவ அமைப்பு எந்த விதத்துலையும் மாறுபடாது. ஸோ அதை தான் ஏ டெரிகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ டெரிகோட்டாவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏ மெட்டபோலஸாக இருக்கும். ஏ மெட்டபோலஸ்னால் உருவ அமைப்பு மாறுபடாது. ஏ டெரிகோட்டானா விங்கு இருக்காது. ப்ரைமேட்டிவ்லி தே ஆர் விங்லெஸ் இன்செக்ட்ஸ். தே ஆர் இன்செக்ட்ஸ் தான், ஆனால் விங் இல்லாமல் இருக்கும். வித்தவுட் மெட்டமார்ஃபசிஸ், அதுதான் ஏ மெட்டபோலா. வித்தவுட் மெட்டமார்ஃபசிஸ்னால் அது ஏ மெட்டபோலஸ். ஏ மெட்டபோலஸ். ஹெட் இஸ் ப்ரோனேத்தஸ். ஒரு 3 வகையான ஹெட்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாஸ். ஒன்று வந்து ப்ரோனேத்தஸ், ரெண்டாவது வந்து ஒபிஸ்தோனேத்தஸ், மூணாவது வந்து ஹைப்போநேத்தஸ். ப்ரோனேத்தஸ் அப்படின்னா 180 டிகிரி, ஹைப்போநேத்தஸ்னால் 90 டிகிரி, ஒபிஸ்தோனேத்தஸ்னால் 90 to 180 டிகிரி இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா. 45 டிகிரின்னு வச்சுக்கோமே, 45 டிகிரி. ஒபிஸ்தோனேத்தஸ்னால் 45 டிகிரி. இது வந்து அதனுடைய தலை அமைப்பு பொறுத்து அந்த 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு வகை தான் ப்ரோனேத்தஸ். அப்போது ஏ டெரிகோட்டாவில் இருக்கக்கூடியதெல்லாம் ப்ரோனேத்தஸாக இருக்கும். அப்டாமினல் அப்பண்டேஜஸ் மேபி இருக்கலாம். அப்பண்டேஜஸ்னால் என்னது, கால் பகுதிகள் அல்லது சில அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால், விங்கு இல்லை, வேறு ஏதாவது சைடில் சில உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா அது அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்டோனேத்தஸ் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய மவுத் பார்ட்ஸ் வந்து வெளிப்பகுதியில் இருக்கும். வித்து மேண்டிபிள்ஸ்னால் என்ன, இந்த விஷயங்கள்லாம் வந்து பின்னால் பார்ப்போம். பல்லை தான் வந்து மேண்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ் பல்லு, அதே வந்து இன்செக்ட்ஸில் வந்து மேண்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ மெட்டமார்ஃபிசிஸ் பார்த்தாச்சு. நிம்ஸ் ரிசம்பிள்ஸ் த அடல்ட்ஸ். நிம்ஸ்ன்றது இம்மெச்சூர் ஸ்டேஜ். இப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹியூமன் பீயிங்கில், அதே மாதிரி இன்செக்டில் குழந்தை பருவத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிம்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடல்ட்னா ஃபுல்லி மெச்சூர்டு தான் வந்து அடல்ட்டு. நிம்புக்கும் அடல்ட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏ டெரிகோட்டானா என்ன, ஏ மெட்டபோலானா என்ன அப்படின்னு. த சப் கிளாஸ் ஹேஸ் 4 ஆர்டர்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ டெரிகோட்டா கீழே 4 ஆர்டர்ஸ் இருக்குது, டெரிகோட்டா கீழே 25 ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸு எழுதி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. ஏஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறதில்ல. பட்டு அதர் தேன் ஏஎஃப்ஓ, சிடபிள்யூசி, என்எஸ்சிஎல், ஈஃப்கோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸு, கிரிப்கோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஏஎஃப்ஓலேயே வந்தாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே எத்தனை சொன்னேன், 4 ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். டிப்ளூரா, ப்ரொட்யூரா, கோலம்போலா, தைசன்யூரா. அதுக்கு எக்ஸாம்பிள் டிப்ளூரன்ஸ், ப்ரொட்யூராவுக்கு ப்ரொட்யூரன்ஸ், கோலம்போலாவுக்கு ஸ்ப்ரிங் டெயில்ஸு, தைசன்யூராவுக்கு சில்வர் ஃபிஷ் அண்டு ஃபயர் பிராட்ஸ். இமேஜஸ்லாம் தேவைப்படாது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜஸ் கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான்.
ஓகே, அடுத்தது டெரிகோட்டா. டெரிகோட்டானா விங்கு, டெரினாலே விங்குன்னு அர்த்தம். இங்கே ஏ இருந்தால் விங் இல்லை, வெறும் டெரிகோட்டான்னு இருக்கிறதுனால விங்குடு அப்படின்னு படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் சார் படிக்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு இன்செக்ட் நேமை பார்த்த உடனே நமக்கு அது என்ன ஃபேமிலின்னு சொல்ல தெரியணும், அதனுடைய மெட்டமார்ஃபசிஸ், அது ஏ மெட்டபோலஸா இல்லை மெட்டபோலஸா, அதுக்கு விங் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெறும் பெயரை பார்த்து மட்டுமே சொல்ல தெரியணும். ஓகேவா? அந்த அளவுக்கு இந்த பேசிக்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஒரு இன்செக்ட் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஏன் எப்படி என்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் படித்த பிறகு லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி வந்து ஒரு பெயரை பார்த்து நீங்கள் வந்து அது எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுது, இல்லை பியூப்பல் ஸ்டேஜ் இருக்கா, நிம்பு ஸ்டேஜ் இருக்கா அப்படின்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. பேசிக்ஸ் படித்தாலே என்ன பண்ணலாம், ஒரு இன்செக்டினுடைய நேமை வச்சு எல்லாத்தையும் மற்றதெல்லாம் சொல்லிடலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு கொஞ்சம் படிக்கணும். சரியா? இந்த விஷயங்கள்லாம் படிக்கணும். விங்கடாக இருக்கும், செகண்டரிலி விங்லெஸ்ஸாக இருக்கலாம், ப்ரோநேத்தஸாக இருக்கலாம், இல்லைனா ஐப்போநேத்தஸாக இருக்கலாம். நான் என்ன சொன்னால் 3 வகையான தலையமைப்புகள் இருக்குது. ப்ரோநேத்தஸ், ஐப்போநேத்தஸ், ஒபிஸ்தோநேத்தஸ். ஸோ டெரிகோட்டாவில் இருக்கக்கூடியது ப்ரோநேத்தஸாக இருக்கலாம், ஐப்போநேத்தஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏன் ஒபிஸ்தோநேத்தஸாக கூட இருக்கலாம். சரியா? ஒபிஸ்தோ கூட போட்டுக்கோங்க. ஆனால் ஏ டெரிகோட்டாவில் இருக்கக்கூடியது ப்ரோநேத்தஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து மெட்டமார்ஃபிஸ்னால் உருவமைப்பு. குழந்தை பிறக்கும் பொழுது நிம்ஃபாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட்டாக இருக்கும்போது இன்னொரு மாதிரி மாத்திரம். ஃபார் த எக்ஸாம்பிள் நான் பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிறேன். பட்டர்ஃப்ளைல 4 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? பட்டர்ஃப்ளைல 4 ஸ்டேஜ், எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்டுன்னு இருக்குது. பியூப்பாவில் ஒரு மாதிரி இருக்கும், பியூப்பாவில் என்ன ஆகும், புழு மாதிரி இருக்கும், புழுவாக உள்ளே போய் கூட்டுக்குள்ளே உக்காந்துருக்கும். அடல்ட்டில் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சியாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும், வளர்ந்த பிறகு வேறு மாதிரி இருக்கும். அதுதான் மெட்டமார்ஃபசிஸ் சொல்லுவாங்க. ஸோ மெட்டமார்ஃபசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கலாம் அல்லது இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ், இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் ரெண்டாக பிரிப்பாங்க. வித்தவுட் எ பியூப்பல் பேஸு, வித் பியூப்பல் பேஸு. ஸோ சப்கிளாஸ் டிவைடட் இன்டு 2 சூப்பர் ஆர்டர்ஸ், எக்ஸோடெரிகோட்டா அண்டு எண்டோடெரிகோட்டா. எக்ஸோடெரிகோட்டா வந்து இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸோ அப்படின்னா என்னது, வெளிப்பகுதின்னு அர்த்தம். வெளிப்பகுதியில் இருந்து இறக்கைகள் வந்து வந்திருக்கும். எக்ஸோடெரிகோட்டா பேரை வச்சு நம்ம என்ன பண்ணணும், டெஃபினேஷனை கொடுக்கணும். ஸோ விங் வந்து வெளிப்பகுதியிலேருந்து வந்திருக்கிறதுனால ஒன்லி 3 ஸ்டேஜஸ் தான் இருக்கும். இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ். ஓகேவா? மெட்டமார்ஃபசிஸ் எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஸ்கிப் ஆகிருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு ஸ்கிப்பு ஆகிருக்கும். ஒன்லி 3 ஸ்டேஜஸ் ஆர் ப்ரெசன்டட். அது என்னென்ன ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு எக் இருக்கும், அடுத்தது நிம்பு குழந்தை பருவம், உடனே வந்து அடல்ட்டுக்கு மாறிடும். ஓகேவா? பியூப்பல் ஸ்டேஜுக்கு போகாது. பியூப்பானா கூடு கட்டி அதுக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடல்ட்டாக மாறும் இல்லையா? அது வந்து எண்டோடெரிகோட்டா. இந்த எக்ஸோடெரிகோட்டாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஸ்டேஜ் தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். என்னென்ன ஸ்டேஜ், எக்கு, நிம்பு, அடல்ட்டு. அடுத்து பியூபா இஸ் ஆப்சண்ட்டு. விங்கு டெவலப்ஸு எக்ஸ்டர்னலி. ஏன்னா எக்ஸோடெரிகோட்டா, எக்ஸோனா வெளிப்பகுதி, டெரினா விங்ஸு, வெளிப்பகுதியில் வந்து விங்ஸ் வளருது. இம்மெச்சூர் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நிம்புன்றது நம்ம மனிதர்கள் கூப்பிடுறது குழந்தை. இன்செக்டில் வந்து குழந்தை பருவத்தில் இருக்குதுன்னா நிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இம்பார்ட்டண்ட்டான ஆர்டர்ஸு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். எபிமெராப்திரா, மேஃப்ளைஸ், ஓடோனேட்டா, ட்ராகன் ஃப்ளைஸ், டேம்சல் ஃப்ளைஸ். இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்த உடனே அதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்றத சொல்ல தெரியணும். ட்ராகன் ஃப்ளைஸ், டேம்சல் ஃப்ளைஸ், ஓடோனேட்டா. இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை அப்படின்ற நேமை பார்த்த உடனே எனக்கு தெரியும் இது ஒரு மெட்டபோலாவுக்கு கீழே வரக்கூடியது. இது கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிஸா, இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிஸா? இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிசிஸ். இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிசிஸ்னால் என்னென்ன தான் இருக்கும், எக்கு, நிம்பு,
அடல்ட்டு. அப்போது ட்ராகன் ஃப்ளைஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இம்மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், நிம்புன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், நிம்புன்னு சொல்லுவோம். இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏதாவது கொஷின் இது ரிலேட்டடாக வந்தது அப்படின்னா ஈஸியாக இந்த விஷயங்களை வச்சு நம்ம பாயிண்ட்ஸை எடுத்துட முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆர்த்தோதீரா, கிராஸ் ஆப்பர்ஸ், லோக்கஸ்ட்டு, கிரிக்கெட்டு. இப்போ கிரிக்கெட்ஸ் அப்படின்ற நேமை எடுத்த உடனே இதுக்கு விங் இருக்குமா? எஸ், இதுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து டெரிகோட்டாவுக்கு கீழே வருது, இதுக்கு விங்ஸ் இருக்கும். இதுக்கு விங்ஸ் இருக்கும், டெரிகோட்டாவுக்கு கீழே வருது. ஸோ மெட்டமார்ஃபிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிஸா, இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிஸா? இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிசிஸ், ஏ மெட்டபோலா, சாரி மெட்டபோலா அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். ஸோ டிக்டியாப்திரா, காக்ரோச்சஸ், மேன்டிட்ஸ். இதை எப்படி மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது நீங்கள் வந்து ஷார்ட்கட் பண்ணிடுங்க. டிக்டியாப்திரா, டிக்டேஷன், டிக்டேட் பண்ணுது. காக்ரோச் வந்து டிக்டேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுங்க. கிரைலோ பிளாட்டோடியா, கிரைலோ பிளாட்டோடியா, ராக்கு ஸ்பைடர்ஸ், கிரைலோ பிளாட்டோடியா, ராக் ஸ்பைடர்ஸ். பாஸ்மிடா, நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிக் எடுத்து டீச்சர்ஸ் அடிப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டிக் பெஸ்ட், லீஃப் இன்செக்ட்ஸ், பாஸ்மிடா. டெர்மாப்திரா, தோல். டெர்மல்னா வந்து தோல். இயர் எங்கே இருக்குது? நம்மளுடைய தோல் இயர். ஓகேவா? இயர் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை தோல் ஓட்ட போட்டால் தான் நம்மளால் இயர் ரிங்ஸை போட முடியும். அதான் டெர்மாப்திரா, டெர்மல் தீரா. தீரானாலே என்னது? இன்செக்ட்ஸு. சாரி, தீரானா என்னது? விங்ஸு. தீரா. ஐசோதீரா, ஐசோதீரா. அப்போ இந்த ஆர்டர் நேமை வச்சு உங்களால் அந்த இன்செக்ட்டுக்கு விங் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லலாம். பயாப்திரா, வெப் ஸ்பின்னர்ஸ். பயோடேட்டா என்ன பண்ணுவோம்? வெப்சைட்டில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ பயாப்திரா. ப்ளக்கோப்திரா, ஸ்டோன் ஃப்ளைஸ். கல்லை வந்து நான் வெளியே எடுக்கிறேன், ப்ளக் பண்ணுறேன், கல்லை பிடுங்குறேன். ப்ளக்கோப்திரா, ஸ்டோன் ஃப்ளைஸ். சும்மா நான் வந்து இது மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகத்தை வச்சுக்கிறேன். ஜொராப்திரா, ஜொராப்திரன்ஸ் ஈஸி. சோகாப்திரா, சோகாப்திரன்ஸ், புக் லைஸ். மேலோஃபோகா, ஷீவிங் லைஸ், பைட்டிங் லைஸ். அனாப்ளியூரா, டிராயிங் லைஸ். தைசனோப்திரா, த்ரிப்ஸு. ஹெமிப்திராவை ரெண்டாக பிரிக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டரு. ஹெமிப்திராவே ரெண்டாக பிரிக்கிறோம். ஹெட்டிரோத்தீரா, ஹோமோப்திரா. ஹெட்டிரோத்தீரா கீழே பக்ஸ் வரும், ஹோமோப்திரா கீழே சிகாடாஸ், ஹாப்பர், சில்லிட், ஒயிட் ஃப்ளை, ஸ்கேலி இன்செக்ட், ஏபிடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமோப்திரா கீழே வரும். ஓகேவா? ஸ்கேலி இன்செக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. எபிப்திராவில் இருக்கக்கூடியதெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இதை வச்சு தான் கிளாஸிஃபிகேஷனே படிக்கணும். ஓகேவா? சரி. எண்டோதெரிகோட்டானா கம்ப்ளீட் மெட்டமார்பசிஸ் நடக்கக்கூடியது. கம்ப்ளீட் மெட்டமார்பசிஸ்னா என்ன? 4 ஸ்டேஜஸ் இருக்கும். எக்குக்கு அடுத்தது லார்வாவாக மாறும். லார்வானா புழுவாக இருக்கும். புழுக்கு அடுத்தது கூடு கட்டும். கூடு கட்டி பியூபாவாக இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட்டு. இதுதான் வந்து யங் ஸ்டேஜ். இது வந்து யங் ஸ்டேஜ். இது அடல்ட் ஸ்டேஜ். இது எக் ஸ்டேஜ். இது வந்து ரெஸ்டிங் பீரியடு. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணும்? ரெஸ்டிங்கில் இருக்கும். அதுதான் பியூப்பல் ஸ்டேஜ். இங்கே அதை தான் போட்டிருக்கு போகிறோம். எண்டோடெரிகோட்டா, தெர் இஸ் எ கம்ப்ளீட் மெட்டமார்பசிஸ். இன்டர்னல் விங்கு டெவலப்மெண்ட். எண்டோனா இன்டர்னல், டெரினா விங்ஸு, கோட்டானா டெவலப்மெண்ட். இன் திஸ் இன்செக்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் த்ரூ அவுட் த லைஃப் அக்கர்ஸ். ஓகேவா? த்ரூ அவுட் த லைஃப் அதனுடைய உருமாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பியூப்பா இஸ் ஏ நான் ஆக்டிவ் பேஸ். நமக்கு தெரியும். அந்த பேஸில் என்ன பண்ணாது? எதுவுமே சாப்பிடாது, எங்கேயுமே மூவ் ஆகாது பியூப்பல் ஸ்டேஜில். ஓகேவா? இன் சம் கேசஸ் பியூப்பா இஸ் ப்ரொடெக்டட் பை கக்கூன் ஆஃப் சில்க். ஃபார் த எக்ஸாம்பிள் சில்க் வார்ம் இருக்குது. சில்க் வார்மில் வந்து ஒரு கக்கூனை கட்டிட்டு அது உள்ளே போய் என்ன பண்ணோம்? அமைதியாக படுத்து தூங்கிடும் ஒரு சில நாட்களுக்கு, 40லேருந்து 50 நாளுக்கு. டிப்பிக்கலி லார்வே அண்ட் அடல்ட்ஸு ஆர் ஆக்டிவ். ஓகேவா? இப்போ 4 இருக்குது. எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்டு. இதில் எக்கு வந்து ரெஸ்டிங்கில் இருக்கும். எக்கில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. இந்த பேஸை வந்து ரெஸ்டிங் பேஸ்ன்னு சொல்லுவோம். பியூப்பாவும் ரெஸ்டிங் பேஸில் தான் இருக்கும். அடல்ட்டு மூவ்மெண்ட் ஆகும். கரெக்டாக? அடல்ட் வந்து ஃப்ளை பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். லார்வா என்ன பண்ணும்?
மூவ் ஆகும். சரியா? ரைட். லார்வா வேறு வகையான ஃபுட்டை சாப்பிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடல்ட் வேறு வகையான ஃபுட்டை சாப்பிடும். இந்த பாயிண்ட்டு நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு இன்செக்ட் இருக்குது, இன்செக்ட் 4 லைஃப் ஸ்டேஜ் இருக்குது. எக்கில் எந்த மூமெண்ட்டும் இருக்காது, ஸோ எந்த ஒரு உணவும் தேவையில்லை. அதே மாதிரி பியூப்பாவிலையும் எந்த ஒரு மூமெண்ட் இருக்காது, எந்த ஒரு உணவும் தேவையில்லை. லார்வா பீரியடில் என்ன சாப்பிட்டுச்சோ அந்த உணவை வச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பியூப்பல் பீரியட்லேயும். ஸோ லார்வல் பீரியடில் வேறு வகையான உணவை சாப்பிடும், அதே அடல்ட் பீரியடில் வேறு வகையான உணவை சாப்பிடும். ஓகேவா? இன்செக்ட்ஸுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஓகேவா? அடுத்து ஆர்டர்ஸ் அண்ட் தேர் எக்ஸாம்பிள். நியூரோப்திரா, ஆல்டர்ஃப்ளைஸ், கோலியோப்திரா, பீட்டில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டர். ஸ்டெப்சிப்திரா, ட்விஸ்டட் விங்கு பேரசைட், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு ஸ்டெப்சிப்திரா. இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்செக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேராசைட்டிக் இன் நேச்சர். மெகாப்திரா, ஸ்கார்பியன் ஃப்ளைஸ். ட்ரைகோப்திரா, கேடிஷ் ஃப்ளைஸ். லெப்பிடாப்திரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட்டர்ஃப்ளை அண்டு மோத்து எதுக்கு கீழே வரும்? லெப்பிடாப்திரா கீழே வரும். பாருங்கள், எல்லா பட்டர்ஃப்ளைஸும் நான் இப்போது அனார் பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறேன். அனார் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு இடத்துல நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடனே எனக்கு தெரியணும் இது என்ன ஆர்டரு? லெப்பிடாப்திரா ஆர்டர். ஸோ இந்த அனார் பட்டர்ஃப்ளை லெப்பிடாப்திரா ஆர்டர்ன்றதுனால இதுக்கு கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸாக தான் இருக்கும். கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்றதுனால இது வந்து டெரிகோட்டாவுக்கு கீழே வரும். இதுக்கான ஆர்டர் எனக்கு சொல்ல தெரியும், இதுக்கான கிங்டம் எனக்கு சொல்ல தெரியும். ஓகேவா? ஸோ ஒரு பேரை பார்த்த உடனே இந்த விஷயங்கள்லாம் சொல்ல தெரியும். டிப்தீரல், ட்ரூ ஃப்ளைஸ். சைப்னாப்திரா, ஃப்ளீஸ். ஹைமனாப்திரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டர். சாஃப்ளை, இக்னிமோன்ஸ், கால்சிட்ஸ், ஆண்ட் வேஸ்ப் அண்ட் பீஸ். மனப்பாடம் பண்ணணுமா சார்? மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன் இது வந்து டாமினண்ட்டாக இருக்குது? இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அடுத்த செக்ஷன் போகிறோம். இன்செக்டினுடைய டாமினன்ஸுக்கு காரணம் என்ன? இன்செக்ட் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமேலியாவில் 90% வந்து வெறுமே இன்செக்ட்ஸ் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா? நிறைய வகையான ஸ்பீசிஸ், இன்னுமே நிறைய வகையான இன்செக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன் இதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து இன்செக்ட்ஸ் அதிக பாப்புலேஷன்லேயும் இருக்குது அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு பாயிண்ட்டாக கேட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது இந்த ஆப்ஷன்ஸு நிறைய இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கலாம். இன்செக்டினுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு, அதனுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்றத வந்து இதை வச்சு லாஜிக்கலாக ரீசன் பண்ணலாம். மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது இன்செக்ட்லேயே. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. 29 ஆர்டர்ஸ் இருக்குது. 29 ஆர்டர்ஸ் கீழே நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் எனி ஸ்பீசிஸ். ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும். கிரேட்டர் வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ், டெரஸ்ட்ரியலில் வாழ்கிறது இருக்குது, சில டைம் வந்து ஹாட் வாட்டரில் இருக்குது, சில இன்செக்ட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்குது. ஓகேவா? ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோங்க, only terrestrial, they are limited to tropical, subtropical region only. ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட்டு இன்செக்ட்ஸ்க்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ எந்த இடத்துல வேணுனாலையும் அதிக அளவில் அந்த பாப்புலேஷன் இருக்குது. லாங் ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் டாமினன்ஸ்க்கான காரணங்கள். அதே மாதிரி தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளைட். இப்போ ஒரு வேளை எனக்கு ஹியூமன் பீயிங்ஸு உணவு இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? ரொம்ப தொலைவு போய் உணவு தேட முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்து போகலாம். அதுவே இன்செக்ட்ஸ் தே ஹாவ் த ஃப்ளையிங் கெப்பாசிட்டி, ஸோ தே கேன் கோ எனிவேர். ஸோ அடாப்டபிலிட்டி அண்ட் யூனிவர்சலிட்டி. பாருங்கள், இன்செக்ட்ஸ் கேன் லைவ் in -50 degrees Celsius as well and 40 degrees Celsius as well. So they have the more wider adaptability to the environmental conditions. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி இருக்கா? கிடையாது. ஸோ இதுவும் ஒரு காரணம், டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஃபார் த எக்ஸாம்பிள் இந்த படித்து வச்சுக்கோங்க, சிலோஃபா பெட்ரோலி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்டு இந்த எண்ணெய் கிணறுகளில் கூட காணப்படுகிறதாம். எண்ணெய் கிணறுகள்லையும் பார்த்தீங்கன்னா
இந்த சிலோஃபா பெட்ரோலின்னு சொல்லக்கூடிய இந்த இன்செக்ட் வந்து காணப்படுகிறது. ஸோ எண்ணெய் கிணறுல கூட என்ன பண்ணுது, இன்செக்ட்ஸ் இருக்குது. எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளை சால்ட் லேக்லேயும் வாழுதான். ஓகேவா, சால்ட் லேக்லேயும் எபிட்ரான்னு சொல்லக்கூடிய ஃப்ளை வாழ்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வாழக்கூடிய தன்மை பெற்று இருக்கிறது. ஸோ அதனுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்ரி ஃப்ளவரிங் பிளான்ட், ஒரே ஒரு பிளான்ட் வச்சு நிறைய இன்செக்ட்ஸ்க்கு உணவளிக்க முடியும். ஒரு டீகம்போஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் கூட சில இன்செக்ட் வந்து சாப்பிட்டு வளருது. சாப்ரோஃபேகஸ் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. சாப்ரோ அப்படின்னாலே என்னன்னு சொல்லணும், இறந்து போன மெட்டீரியலை சாப்பிட்டு வளரக்கூடியது சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்து போன பொருட்கள்லேருந்து தனக்கான உணவை தேடி எடுத்துக்கொள்ளும். அதுதான் வந்து சாப்ரோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைட்டோஃபேகஸ்னால் இந்த தாவரங்களை சாப்பிட்டு வளரக்கூடிய உயிரினங்கள். கார்னிவோரஸ்னால் ஊன்உண்ணிகள்னு சொல்லுவாங்க. அதாவது மாமிசத்தை மட்டுமே சாப்பிட்டு வளரக்கூடியது. ஆர் பேராசிட்டிக் அதர் அனிமல் அண்ட் இன்செக்ட்ஸ். சைஸ் ரொம்பவே சின்ன சைஸாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நிறைய இடம் தேவையில்லை. ஒரு இன்செக்ட் வந்து நிறைய இடத்தை வந்து பூமியின் மீது அடைத்து கொள்வதில்லை. ஸோ இதுவும் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். எக்ஸோஸ்கெலிட்டன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. எக்ஸோஸ்கெலிட்டன், ஸ்கெலிட்டன் அப்படின்னாலே வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுது, இன்செக்ட்ஸை வந்து ஹார்ஷான என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருந்தும் சில ப்ரிடேட்டர்ஸ்ட்டு இருந்தும் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து பாதுகாக்குது. அதாவது கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருக்குது. அது ஒரு வேக்சி லேயர். இந்த லேயர் வந்து மேலே ஒரு இன்செக்டினுடைய பாடிக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். இந்த கோட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அதனுடைய பாடியை வந்து வச்சுக்குது. ஸோ லைட்டின் வெயிட்டாக இருக்குது. அதே அந்த லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ரென்த்து, ரிஜிடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டியோட ஒரு இன்செக்ட் இருக்கும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் டு த டெசிகேஷன். டெசிகேஷன் அப்படின்னா நீர் இழப்பு. எப்படி வந்து நீர் இழப்பை தடுக்கிறது? ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா வேர்வு வந்து ஈஸியாக வந்து வாட்டர் லாஸ் ஆகிடுது. அதுவே இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அளவில் வாட்டர் லாஸ் ஆகிறதில்ல. ஏன் வாட்டர் லாஸ் ஆகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில லிப்பிட்ஸு, பாலிபீனால்ஸு அந்த கியூட்டிக்கல் பகுதின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு இன்செக்டினுடைய வெளிப்புற பகுதியில் கியூட்டிக்கல்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கியூட்டிக்கல் வந்து வேக்ஸ் மாதிரி. வேக்ஸ்னால் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேக்ஸ்னால் என்ன பண்ணும், ஒரு கோட்டிங் போட்டுரும். சரியா? இப்போது ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? டெசிகேஷன் ஆகக்கூடாது, ஈஸியாக வந்து ஆப்பிளில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி வேக்ஸ் கோட்டிங் போடுறாங்க. அந்த மாதிரி வேக்ஸ் கோட்டிங் வந்து இயல்பாகவே இன்செக்ட்ஸ் மேலே இருக்கும். ஸோ இதில் வந்து லிப்பிட்ஸு, பாலிபினால்ஸ் இருக்கலாம். இந்த வேக்சி லேயர் க்ளோஸ்லி பேக்டு வேக்ஸ் மாலிக்யூல்ஸ் ப்ரிவென்ட்ஸ் த எஸ்கேப் ஆஃப் வாட்டர். ஸ்பைராக்கிள்ஸ் அப்படின்றது ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். நமக்கு எப்படி மூக்கு இருக்குது, அதே மாதிரி இன்செக்ட்ஸில் ஸ்பைராக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பைராக்கிள்ஸ் எப்பயுமே க்ளோஸ் ஆகிருக்கும், ஓப்பனில் இருக்காது, க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது, வாட்டர் லாஸ் ஆகுறதில்ல. ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட்ஸில் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்டொமேட்டா க்ளோஸாக இருந்தால் வாட்டர் லாஸ் ஆகாது, ஸ்டொமேட்டோ ஓப்பனில் இருந்தால் வாட்டர் லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்பைராக்கிள்ஸ் ஓப்பனில் இருந்தால் வாட்டர் லாஸ் அதிகமாகும், ஸ்பைராக்கிள்ஸ் வந்து க்ளோஸாக இருந்தால் வாட்டர் லாஸ் ஆகாது. ஸோ எப்பயுமே வந்து இன்செக்ட்ஸில் ஸ்பைராக்கிள்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த எக் ஸ்டேஜில் வந்து ஷெல் இருக்கிறதுனால, ஷெல்லுனா முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அந்த முட்டை ஓடு இருக்கிறதுனால அந்த வாட்டர் லாஸ் வந்து தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், மெட்டபாலிக் வாட்டர். அது மட்டும் கிடையாது, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்கும் இந்த இன்செக்டை பொறுத்தவரை. அதனுடைய இன்செக்ட் இருக்கு இல்லையா, இன்செக்டினுடைய ஃபீக்கஸில் இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை மறுபடியும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஏதாவது வாட்டர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த வாட்டரை மறுபடியும் என்ன பண்ணும், தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து பூச்சிகளிடம் இருக்கிறது. அதே மாதிரி டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ஸு ரொம்ப குறைவான அளவிலே தண்ணியை தான் வெளியிடும். ஓகேவா? ட்ரக்கியல் சிஸ்டம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல், எக் லேயிங் கெப்பாசிட்டி. ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு குயின் டெர்மைட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 6000 to 7000 எக்ஸ் ஒரு நாளைக்கு போடும். அதுவும் கிட்டத்தட்ட 15 வருஷம் உயிரோடு இருக்கும் ஒரு குயின் டெர்மைட். ஸோ பார்த்துக்கோங்க,
ஒரு குயின் டெர்மைட்டு ஒரு நாளைக்கு 6000 7000 எக்ஸ் 15 வருஷம் உயிர் வாழும் அப்படின்னா எந்த அளவிலான எவ்வளோ அளவுக்கான இன்செக்ட் வந்து அதனால் ரீப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதனுடைய ஸ்பீசிஸ் அழிவதற்கான வாய்ப்புகளே குறைவு. ஸோ அதனால தான் அதிக அளவில் வந்து நிலைத்து நிற்கிறது. ஸோ டெவலப்மெண்ட் பீரியட் இஸ் வெரி வெரி ஷார்ட். ஃபார் த எக்ஸாம்பிள் கான் ஏபிட் எடுத்துக்கோங்களேன். கான் ஏபிடில் ஒரு ஃபீமேல் என்ன பண்ணும், 16 நிமிஷம் ஒரு டைம் போடும். அந்த 16 நிமிஷம் 16 நேர்லேயே பார்த்திங்கன்னா அடல்ட்டாக மாறிடும். ஸோ தேர்பை 1 ஜெனரேஷன் கம்ப்ளீட் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் 16 days. ஸோ ரொம்ப குறைவான நாட்களிலே அதிக அளவிலான ரீப்ரொடக்ஷனை பண்ணுது. ஸோ எக்ஸிபிட்ஸ் பேரண்டல் கேர். ப்ராக்ரெசிவ் ப்ரொவிஷனிங் எதில் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா பீஸ். மாஸ் ப்ரொவிஷனிங் எதில் அப்சர்வ் பண்ணுறோன்னா வேஸ்ப். அதாவது ப்ராக்ரெசிவ் ப்ரொவிஷனிங் அப்படின்னா தினமும் ஃபுட்டு கொடுக்குறது. ஃபுட்டு வந்து தினமும் கொடுக்கும், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபுட்டு கொடுக்குறது ப்ராக்ரெசிவ் ப்ரொவிஷனிங். இந்த பிஹேவியர் வந்து எந்த இன்செக்டில் பார்க்குறோம் அப்படின்னா பீஸில் பார்க்குறோம். மாஸ் ப்ரொவிஷனிங் வேஸ்பில் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எல்லா ஃபுட்டும் கொடுத்துடும். அந்த நிம்புன்னு சொல்லக்கூடிய அல்லது லார்வாவுக்கு என்ன பண்ணோம், ஒரே டைமில் எல்லா ஃபுட்டையும் கொடுத்துட்டு பிறகு அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியது என்ன பண்ணோம், வேண்டுமான அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கும். அது வந்து மாஸ் ப்ரொவிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவிபாரிட்டி விவிபாரிட்டி. ஓகேவா, ஜஸ்ட் கமெண்ட் மீ வாட் இஸ் ஓவிபாரிட்டி அண்ட் விவிபாரிட்டி. ஆல்ரெடி நம்ம இதை நடத்தியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஓவிபாரிட்டினா என்ன, விவிபாரிட்டினா என்ன. ஸோ பாலி எம்ப்ரியானி, பார்த்தினோஜெனிசிஸ், பெடோஜெனிசிஸ், இந்த மூணுத்துக்குமான வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாலி எம்ப்ரியானி அப்படின்னா ஒரு சிங்கிள் எக், ஒரே முட்டையிலிருந்து பல உயிரினங்கள் வெளியே வந்தால் அது வந்து பாலி எம்ப்ரியானி அப்படின்னு சொல்லுவோம். மேங்கோவில் கூட பார்த்தீங்கன்னா பாலி எம்ப்ரியானி வெரைட்டி இருக்குது. அந்த பாலி எம்ப்ரியானி வெரைட்டி மேங்கோவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒரே சீடில் இருந்து நிறைய பிளான்ட்ஸை வந்து எடுக்கலாம். அதுதான் பாலி எம்ப்ரியானிக் வெரைட்டிஸ். பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா வித்தவுட் மேட்டிங் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் இன்செக்ட்டு. மேல் அண்ட் ஃபீமேல் இன்செக்டினுடைய ஒன்றிணைப்பு இல்லாமலே என்ன பண்ணும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள் ஏபிட் ரீப்ரொடக்ஷனுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் தேவையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெடோஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் அடல்ட்டு மட்டும்தான் என்ன பண்ணும், ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா. ஆனால் இந்த பெடோஜெனிசிஸ் இன்செக்ட்ஸு என்ன பண்ணோம் அப்படின்னா இம்மெச்சூர் ஸ்டேஜ்னால் என்னது, நிம்பு அல்லது பியூப்பா அல்லது லார்வே, இதெல்லாம் இம்மெச்சூர் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இம்மெச்சூர் ஸ்டேஜஸ்லேயே ரீப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பெடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பெடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட், இந்த 4 ஸ்டேஜ் இருந்தால் கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ். இல்லை எக்கு, நிம்பு, அடல்ட் இந்த 3 ஸ்டேஜஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ். அது வந்து எக்ஸோடெரிகோட்டா கீழே வரும். கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ்னால் எது கீழே வரும், எண்டோடெரிகோட்டா கீழே வரும். ஸோ ஹோலோமெட்டமாலஸ் பாருங்கள், இதை வந்து தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. எண்டோடெரிகோட்டா இஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் ஈக்குவல் டு ஹோலோமெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு எழுதி, எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. அதே மாதிரி எக்ஸோன் போட்டு இன்கம்ப்ளீட்னு போட்டு ஹெமிமெட்டபோலஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்கு வந்து இன்ஆக்டிவ் பேஸு, பியூப்பா இன்ஆக்டிவ் பேஸு, லார்வா ஆக்டிவ் பேஸ்ட்டு, அடல்ட் வந்து ஆக்டிவ் பேஸ். ஓகேவா, ரைட். டிஃபென்சிவ் மெக்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெர்மினாலஜிஸ் இதில் இருக்குது. பிஹேவியரல், இதில் வந்து தெனட்டோசிஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது சில இன்செக்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனிமி இன்செக்ட் வருது அல்லது எனிமி பேர்ட்ஸ் எதுனா வருது அப்படின்னா செத்து போன மாதிரி நடிக்கும். ஓகேவா, செத்து போன மாதிரி நடிக்கும். அதை வந்து தெனட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நடிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா வரக்கூடிய எனிமி சரி இது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து தெனட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இன்செக்ட்ஸில் இது பார்க்க முடியுது. ஸோ இந்த மெக்கானிசம் இருக்கிறதுனால அதனுடைய சர்வைவல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நிறைய நாளுக்கு வந்து நீடித்து வாழ்கிறது. ஸ்ட்ரக்சரல் மெக்கானிசம்
பீட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலிட்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இறக்கை அமைப்பு இருக்கும். ஸோ இதனால் இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால எந்த ஒரு பேர்ட்ஸும் அதை கொத்தி சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஓகேவா? அதனாலேயும் அது உயிர் பிழைத்து வாழ்கிறது. கலரேஷன்னா சில இன்செக்ட் பார்த்தீங்கன்னா அதில் தன்னுடைய கலர்ஸை வந்து மாற்றிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸ்டிக்கி இன்செக்ட்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கக்கூடிய இடத்துல க்ரீனாக மாறிடும். ஒரு வேளை ப்ரௌனாக இருக்குது ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துக்கு ப்ரௌனாக மாறிடும். ஸோ எனிமி இன்செக்ட்னால் இந்த ஸ்டிக்கி இன்செக்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கலர் வேரியேஷனை வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கலரேஷன். சில கெமிக்கல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். பீஸில் பார்த்தீங்கன்னா வீனோம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ என்ன பண்ணுது, ஒரு ஹியூமன் பீயிங் போகிறோம் அப்படின்னா நம்மளை கடிச்சிருது. அதனால நம்ம வந்து அதை அதிகமாக அழிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான டிஃபென்சிவ் மெக்கானிசம் இருக்கிறதுனால அதனுடைய சர்வைவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸாபாட் லோகோமோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியும் 3 pairs of legs is present in insect. 3 pairs of legனா கிட்டத்தட்ட 6 legs இருக்குது. ஓகேவா? இதை 1 2 3 4 5 6 இதை 1 2 3 4 5 6 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இன்செக்டை பொறுத்தவரை எப்பயுமே 3 லெக் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், 3 லெக் வந்து நடக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள் 1 4 5 1 4 5 ஒரு முறை மூவ் ஆகும். அதே டைமில் 2 3 6 லெக் இருக்கு இல்லையா, அது வந்து நாட் மூவிங் அப்படி தான் எப்பயுமே என்ன ஆகும், மூவ் ஆகும். ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய லெக்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் லெக்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். தடுமாறுறது, கீழே விழுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். ஸோ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போட்டுருவோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய செஷன். ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெலிகிராம் சேனல்லே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் குரூப் இருக்கும், ஜாயின் பண்ணி அதுலேயும் உங்களுடைய கொஷின்ஸு கேட்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்குமார். டாட்டா, பை பாய்.